நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அக்கா உட்காந்துருக்காங்களே, உசுப்பேத்தி பார்க்கலாமா? ஹாய் அர்னி. என்ன கண்ணை சுமட்டுறான்? அவனா இவன்? குறுகுறுன்னு வேற பாக்குறானே. அவனே தான். ஹாய் அர்னி, என்ன பார்த்துட்டு இருக்க? இல்ல, இன்னைக்கு ஊருக்கண்ணே படுற மாதிரி அழகா இருக்கியா, அதான் தேங்காய் வாங்கி சுத்தி போடலாமா இல்ல பூசணிக்காய் வாங்கி சுத்தி போடலாமான்னு பாக்குறேன். இன்னைக்கு நீ ரொம்ப அழகா பேசுற. உனக்கு முன்னாடிலாம் நான் ரொம்ப சாதாரணம் தானேப்பா. ஹர்னி, நீ பப்புக்கு போயிருக்கியா? விடிஞ்சு இவ்வளோ நேரமா ஆரம்பிக்கலையேன்னு பார்த்தேன். ஆரம்பிச்சிட்டியா? இல்ல, இது வரைக்கும் போனதில்ல. ஏன், நீ என்ன கூட்டிட்டு போறியா? ரைட்டு, சூப்பரா காண்டா வரா. இன்னும் ஏத்தி விடுவோம். கண்டிப்பா இன்னைக்கு ஈவினிங் கூட போலாமா? கேப்படா, நான் கேனே நடந்தா கேப்பேன். சொல்லர் நீ, இன்னைக்கு ஈவினிங் போலாமா வேண்டாமா? மவனே, உன சும்மா விடக்கூடாதா? இருடா, நால்கேஜ் கிட்ட சொல்லி நல்லா மாட்டி விடுறேன். போலாம். இன்னைக்கு ஈவினிங் வேணா, நாளைக்கு ஈவினிங் போலாம். ஓகே, பட் இன்னைக்கு ஈவினிங் ஏன் போக கூடாது? இன்னைக்கு 4:30 6 மணிக்கு யமகண்டம், அதான். இவன் லாலிபாப்பா இல்ல 5 ஸ்டாரானே தெரியலையே. சஞ்சய் காலேஜுக்கு வந்திருக்கானா? எங்கடி வந்துக்கிறான்? ஏய் லூசு, நீதானா? நான் அப்பவே நினைச்சேன்டா நீயே தான் இருக்கும்னு. ஆனா கண்ணை வேற சிமிட்டிட்டு இருந்தேன், அந்த கண்ணாடி வேற போட்டிருந்தியா, அதனாலதான் கொஞ்சம் நம்பிட்டேன். எப்படி சஞ்சய் மாதிரியே பண்ணனா? ஆமா, அவன் பெரிய மைக்கேல் ஜாக்சன், பெருசா ஈவென்ட் பண்ணி கீழ்ச்சிட்டாரு. இவர் அவரை மாதிரியே பண்ணி காட்டாராமா. அவனே ஒரு ஜொல்லு பாட்டி, அவனை பத்தி பெருசா பேசிட்டு இருக்க. இவன் உன்கிட்டயே வழிஞ்சிருக்கானே, அப்ப எவ்வளவு பொண்ணுங்கிட்ட வழிஞ்சிருப்பான். என்கிட்டயேனா? என்ன அர்த்தம் எனக்கு புரியலையே. இல்லடி, உன்ன மாதிரி சுமாரான ஃபிகர் கிட்டயே குடமா சொல்லி விட்டுருக்கானே, ஒரு நல்ல பொண்ணை பார்த்தா சும்மாவா விட்டுருப்பான்? தாக்குன்னு தாக்கியிருப்பானேன்னு சொல்ல வரேன். ரொம்ப பேசுறடா நீ. வாங்கிட்ட வழிஞ்சதோட விட்டுருந்தானா ஓகே தான், அதை விட்டு வேற ஏதாவது பண்ணி தொலைச்சிருப்பானோன்னு பயமாவே இருக்கு. புரியலையே, வேற என்ன பண்ணிருப்பான்? இல்ல, இப்பவே எனக்கும் கார்த்திக்கும் 7:30 போயிட்டு இருக்கு. இவன் தான் புதுசா பிரச்சனைய பண்ணி அத பரம்பரையாக்கி எனக்கு எதிரி ஆகிட்டானா? அதெல்லாம் எதுவும் ஆயிருக்காது. இல்லடி, இப்பெல்லாம் அவனுங்க பார்த்தாலே கொலவெறியா பாக்குறாருங்க. நீ அப்படி நினைச்சிட்டு பாக்குறதுனால உனக்கு அப்படி தோணுதுடா. அதெல்லாம் கண்டிப்பா இருக்காது. அப்ப இதெல்லாம் வெறுமான பிராண்டின்ற. ஆமா, சரி வா, ஒரு கட்டிங் போடலாம். ஏய் ஏய் பையன் லூசே, மென்டல் கட்டிங் வரலன்னு சொல்ல, அது நீ அடி வர. சார், உங்க பையன் படிக்கிறதோட மத்த எல்லா வேலையும் பண்றான் சார். அவன் படிக்க மாட்டான் சார். அவனுக்கு 4 பன்னிக்குட்டி வாங்கி கொடுங்க, மேய்ப்பான். இப்படி நீ படிச்சு பரீட்சை எழுதுறதுக்கு நீ படிக்காம இருந்திருக்கலாம்டா. பெத்து வளர்த்தவனுக்கு பெருமை, பிள்ளைய 4 பேர் நல்ல விதமா பெருமையா பேசுற அளவுக்கு வளர்க்கறது தான்டா. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன்டா, இதெல்லாம் வேண்டாம்டா.
டேய் என்னடா வருத்தமா இருக்கிறவனே வருத்தமா இல்ல, நீ என்னடா என்னமோ மாதிரி இருக்க? கஷ்டமா இருக்குடா. என்ன பாக்குறதுக்கு அப்பா ஊர்ல இருந்து ரொம்ப ஆசையா வந்தாரு. அவர் கண் முன்னாடியே ஏதேதோ நடந்துருச்சுடா. அதான் ஒரு மாதிரியா இருக்குடா. டேய் பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்போ வருத்தப்படுறியா? இல்லடா மாப்ள, அப்ப எனக்கு புரியல. அன்னைக்கு சொன்னதை கேட்டு என்ன அடிச்சாரே, அப்ப கூட எனக்கு தெரியலடா. நான் சொல்லாங்கிட்ட இருந்து கொஸ்டின் பேப்பரை வாங்குறத பார்த்துட்டு அழுதாரே, அப்பதான்டா இத்தனை நாளா நான் பண்ணிட்டு இருந்தது தப்புன்னு எனக்கு புரிஞ்சுது. டேய் அதான் பாஸ் ஆயிட்டல, விடுறா. ஆனா அது நான் படிச்சு பாஸ் ஆனதுன்னு எங்க அப்பாவுக்கு தெரியாதுடா. எங்க அப்பாக்கு என் மேலதான்டா பாசம். என்ன அவருக்கு ரொம்ப பிடிக்கும்டா. ஆனா இப்ப அவர் என்னை வெறுத்துருவாருன்னு ரொம்ப பயமா இருக்குடா. டேய் ஏன்டா ஏதோ பேசிட்டு இருக்க? டேய் மாமா கிட்ட இருந்து போன்டா. டேய் நான் கொஸ்டின் செஷன்ல படிச்சு பாஸ் ஆனேன்னு அவர்கிட்ட சொல்றா. இத நீயே சொல்றா? வேணாடா மாப்ள, என் மேல கோவத்துல இருக்காரு. நான் சொன்னா நம்ப மாட்டாரா. நீயே சொல்றா மாப்ள. சொல்லுங்க மாமா. சக்தி எப்படிப்பா இருக்க? பாண்டி சிவாஜி எல்லாம் எப்படிப்பா இருக்கானுங்க? நல்லா இருக்கோம் மாமா. அங்க எல்லாரும் சௌக்கியம் தானே? எல்லாரும் சௌக்கியப்பா. என்ன மாமா, பாண்டி கிட்ட பேசணுமா? இல்லப்பா, அவனுக்கிட்ட நான் பேசுற மாதிரி இல்ல. அவர் தான் பெரிய ஆள் ஆயிட்டாரா. என் மனசே உடைஞ்சு போச்சு சக்தி. எதுக்கு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறான்? அதை கூட அவன் புரிஞ்சுக்காம அவன் எல்லாம் பின்னாடி என்ன ஆக போறான் பாரு. பெத்தவன் வாயால சொல்லக்கூடாது. மாமா பாண்டி முன்ன மாதிரி இல்ல மாமா, ரொம்பவே மாறிட்டான். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? பாண்டி இப்ப பரீட்சை எழுதலாம். அவன் கொஸ்டின் செஷன்ல பாஸ் ஆயிட்டான். அவன் பாஸ் ஆகி எதுக்கு? அது ஒரு மண்ணுக்கும் பிரயோஜனம் கிடையாது. வாத்தியார ஏச்சு ச்சே, அதெல்லாம் ஒரு பொழப்பா? இல்ல மாமா, அவன் சொந்தமா படிச்சுதான் பாஸ் ஆனான். அவன் பண்ண தப்புக்கு அவன் ரொம்பவே வருந்துறான். அவன் மாறிட்டான் மாமா. பாருண்ணா, எனக்கும் சந்தோஷம் தாப்பா. டேய் பேசுடா. வேணாம் மாப்ள, நான் அழுதுருவேன்டா. நான் அப்புறமா பேசிக்கிறேன்டா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தம்பி, அவங்க ரெண்டு பேரும் படிக்கலைன்னா கூட பரவாயில்லப்பா. தப்பான பாதையில போகாம பாத்துக்குங்கப்பா. மாமா சத்தியமா சொல்றேன், அவனுங்க முன்ன மாதிரி இல்ல மாமா, மாறிட்டானுங்க. அவனுங்க ஒழுங்கா படிக்கிறானுங்க. நீங்க வருத்தப்படாதீங்க. சரியா, நான் வச்சிடறேன். டேய் டேய் அழாதடா. என்ன கார்த்தி தனியா உட்காந்துட்டு இருக்க? பசங்களே எங்க? தெரிலடா, அவனுங்களை தான் தேடிட்டு இருக்கேன். ஒருவேளை ஜெயாக்காவுக்கு வெயிட் பண்றியா? சொல்லுப்பா, நான் வேணா கிளம்பிடுறேன். இந்த பாவம் எனக்கு எதுக்கு? யோ என்னையா பிரச்சனை உனக்கு? இந்த பாலாவையும் சிவாஜியும் நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்குடா. டேய் அதான் கரஸ் கிட்ட பேசியிருக்கோம்ல, கண்டிப்பா வழி கிடைக்கும், கவலைப்படாத. இல்லடா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே. அவங்களுக்கு நம்ம நல்லது பண்ணியிருக்கோம்டா. நம்ம எதுவும் கேட்டு அவங்க முகத்தில் அடிச்ச மாதிரி சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், நம்புறேன். எல்லாம் நல்லபடியா நடந்தா சரிதான். நல்லதே நடக்கும்னு நாம நினைப்போம். என்ன சொல்ற? கரெக்ட் தான். கொஞ்ச நாளா எல்லாம் நல்லதா தான் நடக்குது. எந்த நல்லதை பத்தி சொல்ற? நம்ம சேர்ந்து நல்லதை பத்தி தான். ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ஃப்ரெண்ட்ஸ்குள்ள அடிச்சுக்கிட்டது, சண்டை போட்டது முதல்ல கஷ்டமா இருந்தது. ஆனா அதுக்கு நாங்க யாரும் காரணம் இல்லை சக்தி. எல்லாம் அந்த சரி விடு, சொல்ல தேவையில்ல. அதான் உனக்கே தெரியும்ல. தெரியுது. ஆனா நீ நினைக்கிற மாதிரி அவன் வேணும்னே பண்ணலடா கார்த்தி. ஏதோ ஒரு அவசரத்துல ஃப்ரெண்டு மேல உள்ள அக்கறையில இதெல்லாம் பண்ணிட்டான். ஆனா அதுக்காக எவ்வளவு ஃபீல் பண்ணான் தெரியுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சக்தி. இல்ல கார்த்தி, எனக்கு நல்லாவே தெரியும். ஆல்கேட்ஸ் உங்களை புரிஞ்சுக்காம அடிச்சிட்டோம்னு
ரொம்ப ஃபீல் பண்ணான்டா. இல்லை சக்தி, நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவன் அப்படி இல்லை. எதை வச்சு அப்படி சொல்ற? பசங்க ஏதாவது சொன்னானுங்களா? டேய், பசங்க கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா? ஒன்ன நாளா சொல்லுவானுங்கடா. அதனால அதெல்லாம் கேட்டு பேசாத. ஆல்கேட்ஸ் தப்பு பண்ணிட்டேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணான்டா. ம், மற்றவங்க பேச்சை கேட்டு பேசுகிற ஆள் நான் கிடையாது. டேய், நான் அப்படி சொல்லடா கார்த்தி. ஏய், நான் தப்பாக சொல்லடா, சொல்கிறேன். நான் கண் கூட பார்த்தேன். ஆல்கேட்ஸ் தேவையில்லாமல் மறுபடியும் வந்து பசங்களை கலாய்க்கிறான். ஃபீல் பண்ணுறவன் ஏன்டா அப்படி பண்ணோம்? போடா. உண்மையாவிட சொல்ற? என்னால நம்பவே முடியல. முதல்ல பசங்க என்கிட்ட வந்து சொன்னாங்கடா, ஆல்கேட்ஸ் கேன்டீன் எங்கே இருக்குன்னு கேட்டு நக்கல் அடிச்சுட்டு போனான்னு. அப்போ கூட நான் நம்பலை. இந்த கொஷின் செஷன் நடந்துச்சுல, அப்போ நாங்களாம் படிச்சுட்டு இருந்தோம். அப்போ நாங்களாம் யாருன்னே தெரியாத மாதிரி வந்து நக்கல் அடித்து கேலி பண்ணிட்டு போகிறோம். அதான்டா ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஆல்கேட்ஸா? ஆல்கேட்ஸ் அப்படி பண்ணா? அதுதான் உண்மை. இல்ல கார்த்தி, எங்கேயோ பிரச்சனை நடந்திருக்கு. அது என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். எல்லாத்துக்கும் காரணம் அந்த பொண்ணு தான்டா. அதுக்கு நம்ம பசங்களை சுத்தமாக பிடிக்கல. நம்ம பசங்களை பற்றி ஒன்றுக்கு ரெண்டாக சொல்லி அவனை ஏற்றி விட்டுட்டு இருக்கான். அது தெரியாத அந்த ஆள் இங்கே வந்து இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான். நானும் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பிரச்சனை வேணாம் தான்டா ஒதுங்கி ஒதுங்கி போயிட்டு இருக்கேன். எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறதே தெரியாது. நான் ஆல்கேட்ஸ் கிட்ட பேசுறேன். கண்டிப்பா இனிமே இந்த மாதிரிலாம் நடக்காது. அதுக்கு நான் பொறுப்பு. வரேன். ம். ஆல்கேட்ஸ் ஒரு நிமிஷம். இல்ல எப்பவுமே குரூப்பா மாசா இருப்பீங்களா? இப்ப யாருமே இல்லையா? தனியா இருக்கீங்களா? ரொம்ப கஷ்டமா இருக்கு பாஸ். பாஸ் உங்களுக்கு யாரும் இல்லைன்னு கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். 24 hours நான் உங்க கூட ஃப்ரெண்டா இருப்பேன். உன் வார்த்தைக்கு ரொம்ப தேங்க்ஸ்டா. பாஸ் எனக்கு பெருசா எதுவும் வேணாம். ம், மாசம் ஒரு 20,000 ரூபாய் கொடுத்துருங்க, எனக்கு அது போதும். எதுக்கு? நீங்க எனக்கு ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு மாசம் 20,000 ரூபாவா? அவனே இந்த உலகத்திலேயே பணம் கொடுத்து வாங்க முடியாத உன் அம்மா இன்னொன்று ஃப்ரெண்ட்ஷிப்டா. மூஞ்சாவணும். வா சக்தி. என்ன ஒரு மாதிரியா இருக்க? ஏதோ பிரச்சனையா? எனி ஹெல்ப்? பிரச்சனை தான். என்னடா ஆச்சு சொல்லு. நீ கார்த்தியையும் அவன் பசங்களையும் புரிஞ்சுக்காம அடிச்சிட்டேன்னு வருத்தப்படுறல்ல? ரொம்ப வருத்தப்படுறேன். ஏன் அப்படி கேட்குற? உனக்கு தெரியாதா என்ன? தெரியும். ஆனா உண்மையா பொய்யான்னு சின்னதா ஒரு சந்தேகம் இருக்கு. புரியலையே. புரியுற மாதிரி சொல்றேன். எதுக்கு கார்த்தியும் பசங்களையும் தேவையில்லாம வம்புக்கு இழுத்த? யாரு? நானா? அதுவும் அவனுங்களையா? என்னடா சக்தி சொல்ற? உனக்கு யார் சொன்னது? எனக்கு யார் சொன்னாங்கன்றது முக்கியம் இல்ல, அது நடந்ததா இல்லையா? என்னடா சக்தி இப்படி கேட்குற? நான் எப்படா அப்படி பண்ணுவேன்? நானே எப்படா அவனுங்க கூட சேரலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீ என்ன இப்படி சொல்ற? உண்மையிலே அப்படி பண்ணலையா? அப்புறம் ஏன் கார்த்தி அப்படி சொன்னா? இதுல யார் சொல்றது பொய்யே? ஒருவேளை சஞ்சய் ஏதோ பண்ணிருப்பானோ? கார்த்தி நான் என்ன பண்ணதா சொன்னான்? கேன்டீனுக்கு வழி தெரியாத மாதிரி போனேன். அவன் படிக்கும் போது யாருன்னே தெரியாத மாதிரி கிண்டல் பண்ணிட்டு போனேன்னு சொன்னானா? இருக்கலாம், அப்படியும் நடந்திருக்கலாம் போல. அப்படின்னா புரியலையே. நீதான் பண்ணியா? அப்படிதான் சொல்லணும். ஆமா, நான் தான் தெரியாம பண்ணிட்டேன் போல. ஏன் ஆல்கேட்ஸ் இப்படி பண்ண? நீ அப்படி பண்ற ஆள் கிடையாது. உனக்கு எப்படி நான் சொல்லி புரிய வைப்பேன்? அந்த ஆல்கேட்ஸ் வேற, அவன் செத்துட்டான். இது வேற. இதுக்காக நான் பசங்கிட்ட மன்னிப்பு கேட்க கூட ரெடியா இருக்கேன்டா. மன்னிப்பு கேட்கறதெல்லாம் இருக்கட்டும், நீ ஏன் அப்படி பண்ண? நான் ஒரு பைத்தியம்னு வச்சுக்கோயேன். அருணி பேச்ச கேட்டு நீ இப்படிலாம் பண்றியா? டேய் இல்லடா, அவன் அந்த மாதிரிலாம் ஒன்றும் என்கிட்ட சொல்ல. அவ பேச்ச கேட்டு நான் ஒன்றும் இந்த மாதிரிலாம் பண்ணல. டேய் இது வேறடா. இதுக்கு மேலே என்னால் வேற எதுவும் சொல்ல முடியாது. கோச்சுக்காதடா. பாய்டா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
ஏய் நான் பகல்லே கனவா? யாரு, அஜித்தா சூர்யாவா? 2 பேரும் இல்ல, நீதான். என்னடி சொல்ற? இல்ல, உன்னை பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீயே வந்துட்ட. என்னை பத்தி நான் நினைச்சிட்டு இருந்த? இல்ல, என்னை பத்தி நினைக்கிறதுக்கு 1008 விஷயம் இருக்கு. அதுல நீ என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னு தான் கேட்டேன். நீ என்கிட்ட மட்டும் ரொம்ப அக்கறையா நடந்துக்கிற. எப்படி நடந்துக்கிட்ட? ஒன்னும் தெரியாத பாப்பா மாதிரி பேசாத. நான் என்ன கேக்குறேன்னு உனக்கு புரியல? ஏய் சத்தியமா புரியலடி. சரி, புரியுற மாதிரியே கேக்குறேன். மத்தவங்க எல்லாரையும் விட என்கிட்ட மட்டும் நீ அக்கறையா இருக்க. கரெக்டா? அப்படியா? என்ன என்கிட்ட கேக்குறியா? சமாளிக்க பாக்குறியா? நீ ஏன்டி என்ன துரி ரொம்ப சீரியஸா தான் கேக்குற? ஆமா, நான் சீரியஸா தான் கேக்குறேன். சொல்லு, என்கிட்ட மட்டும் நீ ஏன் இவ்ளோ அக்கறையா இருக்க? ஏன்னா நீ என்னோட ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டு. அந்த கேட்டகரியில நான் மட்டும் தானே இருக்கேன். அப்படி இல்ல, நிறைய பேர் இருக்காங்க. ஆனா நீ அவங்க கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிறதே இல்லையே. நான் உட்காருனா உட்கார்ற, நில்லுனா நிக்கிற. இப்ப நீ என்ன சொல்ல வர? நீ சொல்ற பேச்ச கேட்க கூடாது அதானே? ஏய், டாபிக்க மாத்தாதடா. பின்னாடி தெரியணும் உனக்கு. எதுனாலும் ஸ்ட்ரெயிட்டா கேளு. நீ என்ன இம்ப்ரெஸ் பண்ண பாக்குறல? பாரு, அது உன் மனசுல நீயா வளர்த்துக்கிட்ட வதந்தி புரளி. நான் ஏன் நீ உன்னை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணோம்? அப்ப நீ என்ன இம்ப்ரெஸ் பண்ண பாக்கலல? அப்படின்னா ஏன் இப்படிலாம் பண்ற? என்ன ஒருத்தன் பார்த்துட்டான்னு. ஏய், அது நீ இல்ல, வேற ஒரு பொண்ணா கூட நான் அப்படிதான் பண்ணிருப்பேன். சரி, அதை விடு. என்கிட்ட சஞ்சய் பேசினா அவன் என்ன லவ் பண்ணிட போறான்னு பயந்து தானே நீ அவனை விட்டு படிச்ச. இங்க பாரு, அவன் உன்னை லவ் பண்ணி விட்டுருவான்ல, நான் கைட்டு விடல. வேற ஏதாவது வில்லங்கமா பண்ணிடுவானு தான் அவனை நான் கைட்டு விட்டேன். அதெல்லாம் இல்ல, பொய் சொல்ற. சஞ்சய் வந்த உடனே உனக்கு பயம் வந்துருச்சு. எங்க நான் உனக்கு கிடைக்காம போயிடணும்னு நீ பயந்துட்ட. அதை நான் பார்த்துட்டேன். ஆமா, நான் பார்த்துட்டேன். ஏய், இந்த நாட்டமலை ஒரு குழந்தை மாதிரி நான் பார்த்தேன்னு வச்சுக்கோ, வாயிலேயே குத்திடுவேன். இவள நான் இம்ப்ரெஸ் பண்றேனா? போடி. நீ என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்கவே மாட்டேன்டா. சரி, ஒத்துக்கவே தேவையில்ல. பா, நான் வரேன். வர்றாப்லையே, இந்த வெயில்னாலதான் கருத்துருப்பணும். வணக்கம் வணக்கம். ஓஹோ, இதான் சூட்சமமா? சிவாஜி வர்றேன்டா.